புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் உடல் தற்போது இறுதி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதாவது கடந்த சனிக்கிழமை அன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி காணாமல் போனதை தொடர்ந்து அவர்கள் பெற்றோர் அடிப்படையில் தொடர்ந்து தேடி வந்த நிலையில் ஒரு 3 நாட்களுக்கு பிறகு அவர் வீட்டு பகுதியில் இருக்கிற கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து உடல் கை கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிரேத பரிசோதனை முடிவு நேற்று மாலை அவரது வீட்டிற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்கள் ஆகியோர் அந்த சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். பிறகு நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட பல்வேறு காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை சிறுமியின் வீட்டில் இறுதி சடங்குகள் முழுவதுமாக நடைபெற்ற நிலையில் தற்போது இறுதி முழுவதும் சிறுமியின் வீட்டிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரியின் முத்தியால்பேட்டை பல்வேறு வீதிகள் வழியாக அமைதியான முறையில் ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது. ஊர்வலத்தில் ஏதும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விடாமல் இருக்க ஏராளமான புதுச்சேரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர்கள் இந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அமைதியான முறையிலே இந்த இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது. முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கிற பாப்பான்குளம் இடுகாட்டில் இந்த இறுதி சடங்குகள் இறுதியாக நடைபெற இருக்கும் என்று அவர்களுடைய பெற்றோர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இறுதி ஊர்வலம் தற்போது முத்தியால்பேட்டையின் முக்கிய வீதிகள் வழியாக அந்த இடுகாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது.